Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கள் சூத்ரா ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஜனவரி 2009ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க மங்கள் சூத்ரா மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைனிங் பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது தமிழ்ல தாலின்னு சொல்லுவோம்ல, அந்த தாலிய மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா இந்த கம்பெனியோட பிசினஸ் கார்பரேட் கிளைண்ட்ஸ், ஹோல்சேல் ஜுவல்லர்ஸ் அண்ட் ரிட்டெயில் பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே வைடா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இவங்களோட டைவர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் மங்கள் சூத்ரால அமெரிக்கன் டைமண்ட்ஸ், கியூபிக் ஜிர்கோனியா, பெர்ல்ஸ், செமி பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ், 18 கேரட்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டுலயும் மங்கள் சூத்ரா மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல பிரிச்சிருக்காங்க. இதுல டெம்பிள் கலெக்ஷன்ஸ், மைக்ரோ கலெக்ஷன்ஸ், கோலாபுரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. கரண்டா இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்தியால 24 ஸ்டேட்ஸ் அண்ட் 4 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா யூகே, நியூசிலாந்து, யுஏஇ, யுஎஸ்ஏ அண்ட் ஃபிஜி கண்ட்ரீஸ்க்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாலேயே மங்கள் சூத்ரா எக்ஸ்போர்ட்டர்ல இந்த கம்பெனி டாப் கம்பெனியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா ஜாய் அலுகாஸ், தனிஷ்க், மலபார் டைமண்ட்ஸ், ரிலையன்ஸ் ஜுவல்லர்ஸ், இன்ட்ரியா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், கியூப் டே ஜுவல்லர்ஸ், மனோஜ் வைபவ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட், பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ் லிமிடெட், டிபி அபுஷான் லிமிடெட், கலாமந்திர் ஜுவல்லர்ஸ், ஆர்பி ஜுவல்லர்ஸ், புருஷோத்தமன் நாராயண் கேஜல் ஜுவல்லர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை 34 கார்பரேட் கிளைண்ட்ஸ், 1089 ஹோல்சேல் ஜுவல்லர்ஸ் அண்ட் 81 ரிட்டைலர்ஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. கரண்டா இந்த கம்பெனில 237 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா கார்பரேட் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து 33.99% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரிட்டைலர்ஸ் கிட்ட இருந்து 54.47% அண்ட் ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து 11.50% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவன்யூஸ் கார்பரேட் கிளைண்ட்ஸ் அண்ட் ரிட்டைல் பிசினஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த் இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா டிப் ஆகியிருந்தாலும் பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா நான் பாக்குறேன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 61.11 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7707 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் ஃபேக் டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 155 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 165 rupees per share சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த EPS என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட EPS 8.57 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 19.25 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஜுவல்லரி மார்க்கெட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 21.05ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசனால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. EBITDA மார்ஜின் ஃபினான்ஷியல் இயர் 25ல 6.48% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் RONW பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 36.20% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 32.43% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க.
ஜெனரலா இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15% மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.61 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 23ல 7.71 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 24ல 10.38 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல டிவிடெண்ட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். மங்கள் சூத்ராஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா உட்சவ், ஜிஇசட் கோல்ட் ஜுவல்லர்ஸ், ஆர்பிஇசட் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஸ்கை கோல்ட் டைமண்ட்ஸ் லிமிடெட். ஆக்சுவலா இந்த பிசினஸ்ல இன்னுமே நிறைய பியர்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்காங்க. பிகாஸ் ஸ்ரீநகர் ஹவுஸ் கம்பெனி வந்து மங்கள் சூத்ராஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களோட பியர்ஸ் பாத்தீங்கன்னா மங்கள் சூத்ராஸ் மட்டும் இல்லாம அடிஷனலா கோல்டு ஜுவல்லரிஸும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால கோல்டோட பிரைசஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பர்டிகுலரா இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற மங்கள் சூத்ராஸ் வந்து வெட்டிங்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெட்டிங்ஸ் பார்க்கும்போது இந்தியால ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கேலண்டர் இயர் 32ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது இந்த வெட்டிங் மார்க்கெட் சைஸ் வந்து 180.8 lakhs டச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் தி நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து மங்கள் சூத்ரா மேனுஃபேக்சரிங்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. பட் இவங்களோட பியர்ஸ் வந்து மங்கள் சூத்ரா மட்டும் இல்லாம அடிஷனல் ஜுவல்லரிஸும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சோ இந்த ரீசன்னால இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேரை இவங்களோட பியர்ஸ் கேப்சர் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல்ல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 10 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 12 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 90 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 400.95 crores அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 rupees அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 15 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 17. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 99.99% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கள் சூத்ரா ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 20 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 12% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.